அம்மா மருமகளி, சொல்லுங்க மாமா. என்னோட கண் டெஸ்ட் பண்றதுக்கு என் பையன்கிட்ட காசு கேட்க சொன்னீனேம்மா, கேட்டியாம்மா? கேட்டேன் மாமா. இந்த மாசம் கொஞ்சம் டைட்டா இருக்கான், அடுத்த மாசமா தரேன்னு சொல்லியிருக்காரு மாமா. என் பையன் சின்ன வயசா இருக்கும் போது அவனுக்கு சின்ன சளி பிடிச்சா கூட உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடுவோம்மா. என்கிட்ட கையில காசுனா கூட கடன் வாங்கியாவது அழைச்சிட்டு போவோம்மா. ஆனா அவனை பாரு, பெத்த அப்பாவுக்கு செய்யறதுக்கு இவ்வளோ அலட்சியம் காட்டுறான். மாமா சாரி மாமா, எப்படின்னா அவர்கிட்ட காசு வாங்கி உங்களுக்கு தந்துடுறேன். சரிம்மா. அப்ப என்னம்மா உருண்டை உருண்டையா பிடிச்சிருந்தியாம்மா? என்னம்மா அது? பொட்டுக்கடலை பேடா மாமா. குடுமா ஒரு பீஸு. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஈஸியாக சிம்பிளாக அதை ஸ்வீட் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பொட்டுக்கடலை, சர்க்கரை, நெய் இருந்தால் சூப்பராக ஈஸியாக செஞ்சிடலாம். அண்ட் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் கிட்ட சர்க்கரையை நல்லா இது போல் பொடி பண்ணி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதே மிக்ஸி ஜாரில் 1 கப் பொட்டுக்கடலை, 2 ஏலக்காய் சேர்த்துட்டு அதையும் நல்லா பொடி பண்ணிட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக நெய் சேர்த்துட்டு நல்லா இது போல் விஸ்கில் நல்லா இது போல் பீட் பண்ணிக்கோங்க. நல்லா க்ரீமாக வரும். இப்போ இதோட பொடி பண்ணி வச்சிருந்த சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா விஸ்கில் இது போல் பீட் பண்ணுங்கள். நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இது போல் வரும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த பொட்டுக்கடலையும் சேர்த்துட்டு கையிலேயே நல்லா இது போல் பிசைஞ்சு ஒரு கொழுக்கட்டை பதம் பிடிக்கிற அளவுக்கு நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவு நல்லா இது போல் கொழுக்கட்டை பிடிக்கிற பதம் வந்துருச்சு. ஸோ இப்போ கையில் கொஞ்சமாக நெய்யோ இல்லை எண்ணெயோ கிரீஸ் பண்ணிவிட்டு மாவு நல்லா உருளை பண்ணிக்கலாம். ரவுண்டாக இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கூட நீங்கள் மாவை ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இது போல் ரோல் பண்ணிவிட்டு நடுவில் இது போல் அழுத்தி விட்டுருங்க. இப்போ நம்ம அழுத்தம் கொடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த இடத்துல நம்மளுக்கு பிடிச்ச ட்ரை நட்ஸை சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க, சூப்பரான பொட்டுக்கடலை பேடா ரெசிபி ரெடி. ஸோ நீங்களும் இந்த பொட்டுக்கடலை பேடாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.